சங்க இலக்கியம் சொற்களால் படித்த வாழ்வியல் எல்லாம் அறிவியல் வழி நிறுவப்பட்ட சான்றாக கீழடி தமிழர்கள் பற்றி இங்கிலாந்தில் நடைபெற்ற 3D ஆய்வு பற்றி சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் பதிவு. கீழடி அறிக்கையை இனியாவது மத்திய அரசு வெளியிடுமா என்பதே தமிழர்களின் மனங்களில் எழும் கேள்வி. கீழடி தமிழர்கள் குறித்த பிரிட்டன் ஆய்வை சுட்டிக்காட்டி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். காமராஜர் ஆட்சிக்கு பிறகு அதிக பள்ளி கட்டிடங்களை உருவாக்கி வருவது நாங்கள்தான். திருச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் அழிக்க வேண்டும் என ஒரு சக்தி உருவாகியுள்ளது. அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு செயலி அறிமுக நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் தமிழக கட்சிதான் தலைமை தாங்க வேண்டும். அடுத்த வருடம் ஜனவரியில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது. கடலூரில் ஜனவரி 9 மாநாடு அன்றைக்கு மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். வேளாண்மைக்கு பயன்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது குழந்தை குடிக்கும் தாய்ப்பாலுக்கு வரி விதிப்பதற்கு ஒப்பானது என சீமான் கண்டனம். இக்கொடுங்கோன்மை முடிவை மத்திய பாஜக அரசு முற்றிலும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தல். திருப்பூர் அருகே கணவர் மாமனார் மாமியார் சித்திரவதை செய்ததாக கூறி புது மணப்பெண் பூச்சி மருந்து உட்கொண்டு விபரீத முடிவு. உடல் ரீதியாக கணவரும் மன ரீதியாக மாமனார் மாமியாரும் கொடுமைப்படுத்துவதாக ஆடியோ பதிவிட்டு தற்கொலை. புதுச்சேரி பாஜக தலைவராக VP ராமலிங்கம் தேர்வு. வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது பிரிவு பொருத்தமற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கருத்தால் சர்ச்சை. அன்புமணி ராமதாஸ் அவர்களை வழிநடத்துபவர்கள்தான் தீய சக்திகள். மருத்துவர் ஐயாவிடம் எந்த ஒரு தீய சக்தியும் இல்லை. அன்புமணி விமர்சனத்திற்கு சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் பதிலடி. அன்புமணி மாதிரி ஒரு நல்ல தலைவரை நீங்க பார்க்க, நல்ல மனிதரை பார்க்க முடியாது. அப்படியே எது அப்படியே வாயில போடுறத கூட எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரை இப்ப ஐயாவை சொல்றீங்க, ஐயாவை சுற்றி 3 பேர் தீய சக்தின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுங்களா? ஐயா சின்னையாவை வழிநடத்துற சக்திகளை சொல்லட்டுமா? சொன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சில கார்த்திலிருந்து ஆரம்பிச்சு எங்க இது வரைக்கும் போலாம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றம். வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்ட போலீசார். சமீப காலமாக நடந்து வரும் ஈட்டி எறிதல் போட்டிகளில் சிறப்பான வெற்றிகளை பெற்று வரும் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்து அசத்தல். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் நினைத்தது போல் துல்லியமாக பந்து வீச முடியவில்லை. தோல்விக்கு தானே பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா கருத்து. ஆஸ்கர் விருது தேர்வு செய்யும் குழுவில் இடம்பெற கமல்ஹாசனுக்கு ஆஸ்கர் நிர்வாக கமிட்டி அழைப்பு விடுத்த விவகாரம். கமல்ஹாசனுக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாழ்த்து.
நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 2338 2086 குறைந்தது. கொரோனா தொற்றுக்கு நேற்று நாடு முழுவதும் 3 பேர் உயிரிழப்பு. டெல்லியில் 2 பேரும், ஹரியானாவில் ஒருவரும் உயிரிழந்ததாக அறிவிப்பு.